ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைம் ஸ்நாக்ஸ் கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக 10 நிமிஷத்தில் டீ போடுற நேரத்தில் இந்த போண்டாவை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா க்ரீன் சில்லி சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கோதுமை போண்டா செய்கிறதுக்கு நான் பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோதுமையை நல்லா வறுத்துட்டு நீங்கள் போண்டா செய்யும்போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்த மாவை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் சேர்த்த பிறகு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 3 பச்சை மிளகாவை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்க்குறனால உங்களோட போண்டா நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மறக்காமல் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 1/3 கப் அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நான் 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்ச பிறகு அதுக்கு பிறகு நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு பக்கத்தில் நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா போண்டாவாக நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையிலேயே கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க. போண்டாவை அடுப்பில் சேர்த்த பிறகு உடனே கரண்டியை வச்சு திருப்பி போடாமல் 30லேருந்து 45 செகண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா மேலே நல்லா மிதந்து வரும். அதுக்கு பிறகு போண்டாவை ஒவ்வொரு போண்டாவாக எடுத்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா போண்டாவையும் இதே மாதிரி திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா பொரியட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா மறுபக்கத்துக்கு நல்லா திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஈவனாக ஒரே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்ல பொன் நிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா போண்டாவையும் நல்லா பொரித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த போண்டாவை இன்னும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா கொஞ்சமாக காய்கறிகள், அதாவது கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து வெஜிடபிள் சாப்பரில் நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் சேர்த்து இந்த மாதிரி போண்டா செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்ல பொசு பொசுன்னு ரொம்ப அருமையான கோதுமை போண்டா சிம்பிள் அண்ட் ஈஸியாக கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த கோதுமை போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.